அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரயில்வே துறையில் நான் டெக்னிக்கலுக்காக ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க. அந்த ரெக்ரூட் பண்ணதில் எத்தனை போஸ்ட்டு, என்னைக்குள்ளே அப்ளை பண்ணணும், என்னென்ன விதிமுறைகள், பணம் யார் கட்டணும் எப்படின்றது ஃபுல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷனுக்குரிய நோட்டீஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக நம்ம ஓரளவு நமக்கு முக்கியமான பாயிண்ட்ஸை ஃபுல்லாக இதில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நோட்டீஸ் நம்பர் வந்து 5/2024. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிடுங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பொதுவாக வந்து நான் டெக்னிக்கலுக்காக எடுக்கக்கூடிய கிராஜுவேட்டு கேடரில் இருக்கக்கூடியவங்களுக்கு நான் டெக்னிக்கலுக்கு எடுக்கக்கூடிய போஸ்ட்டு தான் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஒரு 80 பக்கத்துக்கு வந்து அந்த நோட்டிஃபிகேஷனோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபுல்லாக அதை பார்க்க போகிறதில்ல. ஜஸ்ட்டு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனு, எக்ஸாமினேஷன் ஃபீஸு, ரிசர்வேஷன் எப்படி அவங்க எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க, அந்த மாதிரி இதை மட்டும் ஒரு சில ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். டேட் ஆஃப் பப்ளிகேஷன் இன் ஆர்ஆர்பி வெப்சைட்ஸ். எப்போ பப்ளிகேஷன்னா 13/9/2024. ஓப்பனிங் ஆஃப் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் எனக்குன்னா நாளையிலேருந்து 14ஆம் தேதி 9ஆவது மாதத்துலேருந்து ஓப்பன் ஆகுது ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன். க்ளோஸ் ஆகிறது எனக்குன்னா 13/10/2024 நைட்டு 23:59 ரயில்வே டைம் பிரகாரம் 11 மணி 59 க்ளோஸ் ஆயிரும். டேட் ஃபார் ஃபீஸ் பேமெண்ட் ஆஃப்டர் க்ளோசிங் டேட் 13/10/2024 அந்த 11:59 நீங்கள் கட்டி முடிச்சிருக்கணும். அப்படி கட்டி முடிச்சிட்டா 14/10/2024 டு 15/10/2024 நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறலாம்ன்றதை சொல்கிறாங்க. அந்த உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷனில் வந்து ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டேட் ஆஃப் மாடிஃபிகேஷன் பண்ணணும். விண்டோ ஃபார் கரெக்ஷன்ஸ் இன் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் வித் பேமெண்ட் ஆஃப் மாடிஃபிகேஷன் ஃபீஸ். அதாவது பேமெண்ட்டில் வந்து இது மாடிஃபிகேஷன் பண்ணணும்னா 16/10/2024 டு 25/10/2024 அவங்க பண்ணிக்கிறலாம்னு சொல்லியிருக்காங்க. தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் பேமெண்ட் வந்து ஆஃப்டர் க்ளோசிங் வந்து 14 to 15 ஃபீஸ் முடித்ததுக்கப்புறம் 14 to 15 க்ளோஸ் ஆயிரும். நீங்கள் வேறு எதுவும் அந்த ஃபீஸ் பேமெண்ட்டில் மாடிஃபிகேஷன் கரெக்ஷன்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் இருந்துச்சுன்னா 16/10 25/10 நீங்கள் பண்ணிக்கிறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த நான் டெக்னிக்கல் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன போஸ்ட்டுன்னு அவங்க வரையறை போட்டிருக்காங்க. சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர், ஸ்டேஷன் மாஸ்டர், குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டண்ட் கம் டைப்பிஸ்ட்டு, சீனியர் கிளர்க்கு கம் டைப்பிஸ்ட். ஒரு 5 போஸ்ட்டு வந்து நான் டெக்னிக்கலுக்காக இப்போ எடுக்க போகிறாங்க. நமக்கு நல்லா தெரிஞ்சது எல்லாத்துக்குமே பரிச்சயமானது ஸ்டேஷன் மாஸ்டர் ஒன்று நல்லா தெரியும். வாங்க அது என்னன்னு பார்ப்போம். டீட்டெயில்ஸ் ஆஃப் வேக்கன்சிஸ் அட் ஏ கிளான்ஸ். பொதுவாக கல்வித் தகுதியை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா 18 வயதுலேருந்து 36 வயதுக்குள்ளே அப்படின்றத சொல்கிறாங்க. வித்து 3 year ரிலாக்ஸேஷன் ஆஸ் பெர் டீட்டெயில் இன் 1/1/2025 பிரகாரம் அவங்க வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க 3 year. எதுக்குன்னு பார்ப்போம். இப்போ நேம் ஆஃப் த போஸ்ட் இந்த லெவல் 6ன்னு சொல்கிறாங்க பாருங்க. 7th அதாவது லெவல் இன் 7th சிபிசி பிரகாரம் லெவல் 6 2 போஸ்ட் வந்து லெவல் 6ல் வருது. எதாவதுன்னா சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசருக்கும் ஸ்டேஷன் மாஸ்டர் 2 பேர்த்துக்குமே லெவல் 6க்கு போயிடுது. அவங்களோட இனிஷியல் பே எவ்வளோ இருக்குன்னா 35,400. 2 பேர்த்துக்குமே 35,400 ரூபா. மெடிக்கல் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசருக்கு வந்து P2 இருந்தால் போதும். ஸ்டேஷன் மாஸ்டருக்கு வந்து A2 வேணும். ரயில்வேவை பொறுத்த வரைக்கும் லோக்கோ பைலட்டுக்கெல்லாம் A1 வேணும். ஸ்டேஷன் மாஸ்டருக்கு A2 போதும். சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசருக்கு P2 இருந்தால் போதும். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்குற இந்த லெவல் 6க்கு மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்களோட ஏஜ் லிமிட்டு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக 18 to 33 வயசு தான் 2 பேர்த்துக்குமே. அடுத்தது ஏஜ் அப்ளிகேபிள் அந்த 1/1/2025 பிரகாரம் அந்த 3 years 18 to 36ன்னு சொல்லி அந்த 3 வருடம் அந்த கொரோனா பீரியடில் இருந்ததுனால அந்த தளர்வு தராங்க. டோட்டல் வேக்கன்சிஸ் ஆர்ஆர்பியை பொறுத்த வரைக்கும்
1736 வேக்கன்சி வந்து சீஃப் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசருக்கும் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு 994 போஸ்ட்டும் தர்றாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது லெவல் 5ல் இருக்கவங்க. இது வந்து 2400 கிரேடுன்னு சொல்லுவாங்க. 2800 கிரேடு. அவங்களோட இனிஷியல் பே வந்து பார்த்திங்கன்னா 29,200. யார் யார் வருவாங்கன்னா 3 பிரிவில் வருவாங்க. மொத்தம் 5 பிரிவுக்கு எடுக்கிறாங்க. 2 பார்த்தாச்சு. அடுத்த 3ல் யார் யாருன்னா குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், ஜூனியர் அக்கவுண்ட் அசிஸ்டண்ட் டைப்பிஸ்ட்டு, சீனியர் கிளர்க்கு டைப்பிஸ்ட். இவங்க 3 பேருமே வர்றாங்க. இவங்க வந்து லெவல் 5ல் தான் ஜாயின் பண்ணுறாங்க. இவங்களுக்கும் அதே 18 to 33 தான். 3 வருஷம் வந்து அந்த தளர்வுகள் இருக்குது. குட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கு வந்து 3144 போஸ்ட்டும், ஜூனியர் அக்கவுண்ட் அசிஸ்டண்ட் டைப்பிஸ்ட்டுக்கு 1507 போஸ்ட்டும், சீனியர் கிளர்க்கு டைப்பிஸ்ட்டுக்கு 732 போஸ்ட்டும், மொத்தம் 8113 போஸ்ட்டுக்கு வந்து கால்ஃபர் ஆயிருக்கு. சரிங்களா? அடுத்தது அந்த போட்டிருக்காங்க, த இன்க்ளூட்ஸ் ஏ ரிலாக்ஸேஷன் ஆஃப் 3 years அண்ட் ஏஜ் பியாண்ட் த ப்ரெஸ்கிரிப்ட் ஏஜ் லிமிட் அஸ் எ ஒன் டைம் மெஷர் டியூ டு த COVID-19 பேண்டமிக். சரி, அடுத்தது இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்டு சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன். இதில் ஒரு 80 பக்கத்துக்கிட்ட இருக்குது. ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம். இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸாமினேஷன் ப்ராசஸை பற்றி போட்டிருக்காங்க. ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. தேர் ஷால் பி 2 ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். 2 ஸ்டேஜ் இருக்குது கம்ப்யூட்டர் பேஸ்டு, ஃபாலோடு பை கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் ஒன்று, டைப்பிங் ஸ்கில்லு டெஸ்ட்டு டிஎஸ்டின்னு சொல்லுவாங்க, வேறவர் அப்ளிகபிள். இது எந்தெந்த துறைகளுக்கு அது மொத்தம் 5 கொடுத்துருக்காங்க. அந்த யார் யாருக்குன்றதை பார்த்துருவோம். கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட்டு வந்து ஃபார் ஸ்டேஷன் மாஸ்டர் அண்டு டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட்டு ஃபார் சீனியர் கிளர்க்கு டைப்பிஸ்ட்டு. ஸ்டேஷன் மாஸ்டருக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் மட்டும்தான், டைப்பிங் கிடையாது. ஆனால் சீனியர் கிளர்க் டைப்பிஸ்ட்டுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு ப்ளஸ் டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட்டு ரெண்டுமே இருக்குது. ஜூனியர் அக்கவுண்ட் அசிஸ்டண்ட் டைப்பிஸ்ட்டுக்கும் உண்டு. ஃபார் குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், சீனியர் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசர், தேர் ஷால் பி 2 ஸ்டேஜ் சிபிடி ஃபாலோடு பை டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன். அவங்க அதில் வந்து 2 ஸ்டேஜ் ஃபாலோ பண்ணுறாங்க. ஒன்று அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் மற்றும் மெடிக்கல் எக்ஸாமினேஷனும் அவங்களுக்கு உண்டு. அடுத்தது கால் லெட்டர் உங்களுக்கு யூஸ்வலாக தெரிஞ்சது தான். அந்த ஷார்ட் லிஸ்டிங் போட்டிருக்காங்க பாருங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. அவங்க வந்து ஆர்ஆர்பி வைஸ் ஷார்ட் லிஸ்டிங் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஃபார் 2 ஸ்டேஜ் சிபிடி ஷால் பி டன் அட் த ரேட் ஆஃப் 50 times த வேகன்சிஸ். 15க்கு ஒரு போஸ்ட் அப்படின்ற விதத்தில் எடுப்பாங்க செகண்ட் ஸ்டேஜில் வந்து. அடுத்து வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறது வந்து அதுக்கடுத்து கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட்டு அண்டு டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட்டு அந்த மாதிரி போகையில் 8 போஸ்ட்டுக்கு ஒருத்தர் 8க்கு 1 8:1ன்ற இடத்துல எடுப்பாங்க. இதை தான் அதை சொல்லியிருக்காங்க. அடுத்தது நெகட்டிவ் மார்க் வந்து 3க்கு 1 மார்க் வந்து உங்களுக்கு வந்து இதாயிரும், குறைஞ்சிரும். நெகட்டிவ் மார்க் வராமல் நீங்கள் அதை பார்த்துக்கிறணும். அடுத்தது ஃபீஸ் டீட்டெயில் வந்து போட்டிருந்தாங்க. இந்த ஃபீஸ் டீட்டெயில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பொதுவாக நார்மலாக ஜென்ரலாக இருக்கவங்களுக்கு 500 கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் முடிச்ச உடனே அவங்களுக்கு 400 வந்து ரிட்டன் ஆயிரும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அது போக 250 ரூபா ஃபீஸ், அதாவது சிறுபான்மையினர் இருக்கிறாங்க அல்லது ஒரு பிடபிள்யூடியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த 250 ரூபா இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் முடிச்ச உடனே அவங்களுக்கு திரும்ப அவங்களோட இதுக்கே போயிருன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதையும் பார்ப்போம். சரி, அதுக்கு முன்னாடி இப்போ இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்டு ஜென்ரல் ஃபிட்னஸை பற்றி பார்த்துருவோம். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ஃபார் த போஸ்டர்ஸ். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து A2 ஃபிசிக்கலி ஃபிட் அட் இன் ஆல் ரெஸ்பெக்ட்ஸ். அந்த இதுக்கு வந்து A2 சொல்கிறாங்க. அந்த இதெல்லாம் பார்த்துக்கோங்க. 6/9 6/9 வித்தவுட் கிளாஸில் இருக்கணும் அப்படின்னு. இதை வந்து நீங்கள் வெளியே ப்ரைவேட்டாக கூட ஒரு கண் ஆஸ்பத்திரியில் வந்து நீங்கள் ஐயை செக் பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க. இது A2 A3 B2 இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு. மெடிக்கல் ஸ்டாண்டர்டு. நேஷ்னாலிட்டி சிட்டிசன்ஷிப்பு இதை பற்றி சொல்லியிருக்காங்க. இதில் நிறையா கொடுத்துருப்பாங்க. பொதுவாகவே நம்ம மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் ஃபுல்லாகவே இந்தியராக தான் இருப்போம். அதான் ஒரு சிலருக்காக மட்டும் இது சொல்கிறேன்.
அவன் வந்து இந்தியாவை சேர்ந்தவங்களாக இருக்கணும், அல்லது நேபாள், பூட்டான், திபெத்தியன் ரக்பி அப்படின்னு சொல்லுவாங்க. 1962 ஜனவரி 1 இந்தியாவிலே நம்ம குடியேறதுக்காண்டி வந்தவங்களாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக கீழே கொடுத்துருக்க நாடுகளும் அந்த நாட்டை சேர்ந்தவங்களுக்கும் இந்த எக்ஸாமில் வந்து பங்கு பெறுறதுக்கு வாய்ப்பு தர்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க யாரெல்லாம்னா பாகிஸ்தான், பர்மா, ஸ்ரீலங்கா, ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் ஆஃப் கென்யா, உகாண்டா, த யுனைடெட் ரிப்பப்ளிக், த தான்சானியா, ஜாம்பியா, மாலாவி, ஜாயிரே, எத்தியோப்பியா அண்டு வியட்நாம் வித் த இன்டென்ஷன் ஆஃப் பெர்மனன்ட்லி செட்டிலிங் இன் இந்தியா. இப்போ அவங்க நிரந்தரமாகவே இந்தியாவில் தங்கக்காக இருந்தவங்க 1962 ஜனவரி 1 வந்து இருந்தாங்கன்னா அவங்களும் இந்த தேர்வுக்கு தகுதி அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் ஆல்ரெடி அவங்களுக்கு சொல்லியாச்சு. ஏஜ் குரூப் 18 to 36 வரைக்கும் இப்போ சொல்லியிருக்காங்க. அப்பர் லிமிட் ஆஃப் டேட் ஆஃப் பர்த், அதாவது அன்ரிசர்வ்டு யூஆரும், இடபிள்யூஎஸ்னால் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் சொல்லுவாங்க. இடபிள்யூஎஸ் அவங்க வந்து 2/1/1989க்கு பின்னாடி பிறந்தவங்களாக இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க. ஓபிசி நான் கிரிமி லேயரில் இருக்கவங்க 2/1/1986 பிறந்திருந்தாங்கன்னா போதுமானதுன்னு சொல்கிறாங்க. எஸ்சி எஸ்டி ஷெட்யூல்டு கேஸ்ட்டு, ஷெட்யூல்டு ட்ரைபிள்ஸ் இவங்களுக்கு வந்து 2/1/1984க்கு பின்னாடி பிறந்தவங்களாக இருந்தாங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. லோயர் லிமிட் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் 1/1/2007 இதுதான் கடைசி. இதுக்கு பின்னாடி இவங்க பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு கிடையாது. இதே லோயர் டேட் 2007. யாரெல்லாம் 1/1/2007க்கு பின்னாடி பிறந்திருந்தாங்களோ அவங்க அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் விஷயம். ஆமாம், இதில் கொடுத்துருக்கிறதுல அதுக்கடுத்து நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. த டேட் ஆஃப் பர்த் லிமிட்ஸ் எஸ்சி எஸ்டி அண்டு ஓபிசி என்சிஎல் கிவன் இன் த டேபிள் இன்க்ளூட்ஸ் கம்யூனிட்டி ஏஜ் ரிலாக்ஸேஷன். அந்த டேபிள் பிரகாரம் என்ன அட்டவணையில் வருதோ அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து அவங்களுக்கு வந்து அந்தந்த இதில் இருக்கவங்களுக்கு உண்டு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓபிசி அதை கீழே கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி வைஸாக கேட்டகரிஸு. ஓபிசி நான் கிரிமி லேயர் என்சிஎல்னால் அவங்களுக்கு வந்து 3 years ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. எஸ்சி எஸ்டிக்கு வந்து அவங்களுக்கு 5 years கொடுக்குறாங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன் கேண்டிடேட்ஸாக இருக்காங்க ஹூ ஹாவ் பட் இன் மோர் தென் 6 month சர்வீஸ் ஆஃப்டர் அட்டென்ஷன் அப்படி இருந்தாங்கன்னா யூஆர் இடபிள்யூஎஸ் அவங்களுக்கு வந்து 3 years ஆஃப்டர் டிடக்ஷன் ஆஃப் லென்த் ஆஃப் சர்வீஸ் ஃப்ரம் ஏஜ் அதை பொறுத்து கொடுப்பாங்க. ஓபிசி என்சிஎல் 6 years, எஸ்சி எஸ்டிக்கு 8 years இப்படி கொடுக்குறாங்க. அடுத்து பிடபிள்யூபிடி அதாவது மாற்றுத்திறனாளி நண்பர்களாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு யூஆர் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனில் 10 years அவங்களுக்கு வந்து தளர்வு கொடுக்குறாங்க. அதே மாற்றுத்திறனாளி நண்பர் ஓபிசி என்சிஎல்லாக இருந்தாங்கன்னா 13 வருடங்கள் கொடுக்குறாங்க. மாற்றுத்திறனாளி நண்பர்கள் ஷெட்யூல்டு கேஸ்ட்டு, ஷெட்யூல்டு ட்ரைபிளாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் 15 வருடம் கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் சர்விங் குரூப் சி அண்டு எர்த்ஹில் குரூப் டி ரயில்வே ஸ்டாஃப் வித் மினிமம் 3 years சர்வீஸ் அஸ் வெல் அஸ் சப்ஸ்டியூட்ஸ் வித் மினிமம் 3 years சர்வீஸ் இன் கண்டினியூஸ் ஆர் புரோக்கன் ஸ்பெல்ஸ் இன் ரயில்வே. இது உங்களுக்கு வராது. ஆல்ரெடி அவங்க குரூப் சி குரூப் டியாக இருந்தாங்கன்னா அவங்க எலிஜிபிள் ஆகிறதுக்காக சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு 40 வயசு 43 வயசுலாம் கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்குனா 43, எஸ்சி எஸ்டினா 45, யூஆர் இடபிள்யூஎஸ்னா 40 வயசுலாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, அது இந்த டேபிள் ஃபுல்லாமே அந்த உமன்ஸுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. உமன் கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் விடவுடு, டைவர்ஸ்டு ஆர் ஜுடிஷியலி செப்பரேட்டடு ஃப்ரம் ஹஸ்பண்டு பட் நாட் ரீமேரிடு. வந்து விவாகரத்தாக இருக்கவங்களாக இருக்கலாம் அல்லது விடோவாக இருக்கலாம். இந்த மாதிரி சட்ட ரீதியாக அவங்க பிரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு இருந்தாங்கன்னா யூஆர் இடபிள்யூஎஸ்க்கு வந்து 35 ஏஜ் அவங்களுக்கு. ஓபிசி என்சிஎல்லாக இருந்தாங்கன்னா 38, ஷெட்யூல்டு கேஸ்ட்டு ஷெட்யூல்டு ட்ரைபிளாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 40 years வந்து கொடுக்குறதா அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது அவ்வளோதான். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஆல்ரெடி அனெக்சர் ஏல வந்து கொடுத்துருக்கத மாதிரி ரெகக்னைஸ்டு போர்டு, யூனிவர்சிட்டி, இன்ஸ்டியூட்டர்ஸ் அண்ட் த க்ளோசிங் டேட் ஆஃப் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்து அவங்க பண்ணியிருக்கணும் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. இதை வந்து 500 rupees வந்து அந்த சீரியல் நம்பர் 2ல் சொன்ன மாதிரி 500 ரூபா கட்டிடணும். 400 shall be refunded டூலி டிடெக்டிங் பேங்க் சார்ஜஸ் ஆன் அஃபேரிங் ஆன் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் டிபிடி முடிவும் ரிட்டன் ஆயிரும். அதே மாதிரி மாற்றுத்திறனாளி நண்பர்களும் சரி, ஃபீமேலாக இருக்காங்க, டிரான்ஸ்ஜெண்டராக இருக்காங்க, எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்காங்க,
அல்லது ஷெட்யூல்டு கேஸ்ட்டு, ஷெட்யூல்டு ட்ரைபிளு அல்லது மைனாரிட்டி கம்யூனிட்டிஸாக இருக்கவங்க, எக்கனாமிக் பேக்வேர்டு கிளாஸில் இருக்கவங்க, இபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து 250 கட்டினா போதும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் முடியவும் அவங்களுக்கும் ஃபீஸ் வந்து திரும்ப இதாயிரும்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஓரளவு இது அவங்களுக்கு கொஞ்சம் ஓரளவு தெளிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். த க்ளோசிங் டேட் ஆஃப் டைம் ஆஃப் ஃபீஸ் பேமெண்ட், ஆன்லைன் பேமெண்ட் வில் பி அலவுடு 11:59 15/10/2024 அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லியாக முடிச்சிருக்கணும். 13/10/2024 அவங்க வந்து ஃபீஸ் பேமெண்ட் விஷயத்தங்கள்லாம் ஃபில் பண்ணியிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுபோக அவங்க கிறிஸ்டின்ஸு, புத்த மதத்தை சேர்ந்தவங்க, ஜெயின்ஸு, ஜொராஸ்ட்ரியஸை சேர்ந்தவங்க இந்த மாதிரி இருக்காங்கன்னா அந்த ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷனில் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பின்னாடி வந்து அதை வந்து நீங்கள் லெட்ரு மாதிரி கொடுத்து பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது, இந்த எக்கனாமிக் பேக்வேர்டு கிளாஸ் கேண்டிடேட்ஸ் ஆர் தோஸ் ஹூஸ் ஆனுவல் ஃபேமிலி இன்கம் லெஸ் தென், அதாவது 50,000க்கு கம்மியாக வந்து ஆனுவல் வருஷத்துக்கு 50,000 கம்மியாக இருந்தாங்கன்னா எக்கனாமிக்லி பேக்வேர்டு கிளாஸில் வந்து அவங்க சர்டிஃபிகேட் வாங்கி தந்தால் அதை ஏற்றுக்குறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே. வேறு ரிசர்வேஷன் சம்மந்தப்பட்டது அதெல்லாம் நீங்கள் எக்ஸாமில் இது பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம். வெர்டிக்கல் ரிசர்வேஷன்னா என்ன, அதை எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க எல்லாமே எக்ஸாம் முடிச்சுட்டு நம்ம பார்ப்போம். அதை எப்படி அவங்க இது பண்ணுவாங்கன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா படிங்க. 5 போஸ்ட்டுக்கு போட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் படிக்கக்கூடிய புக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் என்சிஆர்டி புக்ஸுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஸ்டேட் போர்டு, நீங்கள் டிஎன்பிசிக்கு படிச்சுக்கிட்டு இருக்கலாம். ரயில்வேக்கு போக விருப்பமுள்ள நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுங்கன்னா என்சிஆர்டி புக் வந்து கிடைக்குமான லைப்ரரியில் பாருங்கள். இல்லாட்டி ஸ்கூலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யார்ட்டாச்சும் கேட்டு வாங்கி அதை ஒன் கிளான்ஸ் நீங்கள் பாருங்கள். மேக்ஸ் வந்து 60% மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. என்சிஆர்டி புக்கு படித்தீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் வந்து இந்த வேலையில் நீங்கள் கண்டிப்பாக அடிச்சிடலாம். நிறையா மேக்ஸ் ஷார்ட்கட்ஸ் தெரியணும். சரிங்களா? டெய்லி படிங்க. மேக்ஸும் ரீசனிங்கும் ரொம்ப கவனமாக சிரத்தை எடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப எளிமையாக வந்து இந்த போஸ்ட்டை நீங்கள் அடிச்சிடலாம். லெவல் 6லேயும் போயிடலாம், லெவல் 5லேயும் போயிடலாம். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8,113 போஸ்ட்டுன்றது ஒரு 8,113 குடும்பங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அந்த போஸ்ட்டை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. தேங்க்யூ. என்சிஆர்டி புக்கு மறந்துடாதீங்க. என்சிஆர்டி புக்கு ரெடி பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும். மேக்ஸும் ரீசனிங்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரிங்களா? அது ஷார்ட்கட்டாக போடுறதுக்கு நிறையா ஷார்ட்கட்ஸ் வீடியோ போட்டிருக்காங்க. அதாவது நார்த் சைடு இருக்கவங்க வந்து நிறையா ஏகப்பட்டது போட்டிருக்காங்க. தமிழில் அவ்வளோ வீடியோ ஷார்ட்கட்ஸ் போட்டு நானும் பார்த்ததில்ல. தாசு சார் வீடியோஸ் ஒன்று கூட போட்டு பாருங்கள். அவர் நல்ல டீச்சிங் எபிலிட்டி இருக்கிறார். ஆனால் ஹிந்தியில் தான் எடுப்பாங்க. ஆனால் உங்களுக்கு புரியும். ஒரு சிலருக்கு எப்படின்னு தெரில. கிட்டத்தட்ட அது புரிகிற மாதிரி தான் இருந்துச்சு. பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த ரயில்வே சம்மந்தப்பட்டது, இந்த கால்ஃபர் சம்மந்தப்பட்ட வீடியோக்களும் நம்ம ஜிகே சம்மந்தப்பட்டதும் அப்லோட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.